இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோடு இணைந்து இந்த பெருவிழா மகிழ்ச்சியிலே பங்கு கொள்வது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதிலும் நிறைந்த மகிழ்ச்சி. கலைஞர் நகர் ஆரோக்கியபுரம் பகுதியிலே கடந்த 25 ஆண்டுகளாக கோவில் கொண்டுள்ள ஆரோக்கிய அன்னைக்கு இந்த ஆண்டு ஒரு ஜூபிலி கொண்டாட்டத்தை, வெள்ளி விழா கொண்டாட்டத்தை மிகுந்த உற்சாகத்தோடும் மிகுந்த நன்றி பெருக்கோடும் நாம் அனைவரும் கடவுளுடைய மகிமைக்கு அன்னை மரியாளுடைய அன்பின் வழியாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் அழகு, எல்லாம் நேர்த்தி. இந்த கொடியேற்ற விழாவிற்கு முன்னதாக கொஞ்சமாக சின்ன சின்ன சலசலப்பு, ஒரு சில தடங்கல்கள். ஆனாலும் பங்கு தந்தையோடு இணைந்து இந்த பகுதி வாழ் மக்கள் அதற்குரிய அனுமதியை மிகுந்த நம்பிக்கையோடு அவர்கள் பெற்று இந்த விழா தடையின்றி நடக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பிற்கினிய பங்கு தந்தை அருட்தந்தை பவுல்ஜான் அவர்களையும் இந்த விழா குழுவினரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்னை மரியாளுடைய மகிமைக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நிச்சயமாய் கடவுள் வெற்றி பெறச் செய்வார் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அழகான சான்றுகளே. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு வெள்ளி விழா. இந்த வெள்ளி விழாவினுடைய ஒரு அழியாத நினைவாக ஆசையாய் அன்னையினுடைய திருக்கோவில் முன்பாக ஒரு அழகிய எழிலார்ந்த கம்பீரமான மேன்மை மிக்க மிகுந்த பொலிவோடு பிரகாசத்தோடு நீங்கள் இந்த கொடி கம்பத்தை ஆசையாய் உருவாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை அன்பு செய்கிறீர்கள், அன்னை மரியாவை நேசிக்கிறீர்கள் என்பதையெல்லாம் இப்படிப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே பங்கு தந்தையோடு இணைந்து இந்த பகுதி வாழ் மக்கள் இப்படியான ஒரு வெள்ளி விழா நினைவை ஏற்பாடு செய்திருப்பதும் கூட உள்ளபடியே மகிழ்ச்சி. உங்கள் எல்லோரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த கொடியேற்றத்தை பற்றியே உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான கொடியேற்றத்தை பார்த்திருப்பீர்கள். நம்முடைய பங்கு ஆலயத்திலே, நம்முடைய தோமையார் மலை தேசிய திருத்தல பசிலிக்காவிலே, நம்முடைய ஆலயத்திலே, இன்னுமாக பள்ளிகளிலே, இப்படி பல்வேறு விதமான கொடியேற்றங்கள். இந்த கொடியேற்றத்தின் பொழுது கூட நாம் எல்லோரும் மிகுந்த பக்தி பரவசத்தோடு அன்னையினுடைய திருக்கொடி உயர்ந்து மேலெழுந்துகின்ற அந்த ஒரு அழகிய திருக்காட்சியை காண மிகுந்த ஆசையோடு காத்திருந்த ஒரு அழகான தருணத்தை நாம் எல்லோரும் அனுபவித்து தான் மகிழ்ந்தோம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதெல்லாம் கொடி ஏற்றப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இதயம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிகிறது. இந்த கொடி ஏற்றம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாடம்? இந்த கொடி ஏற்றுவது வெறும் ஒரு சடங்கு மட்டும்தானா, ஒரு சம்பிரதாயம் மட்டும்தானா? இந்த கொடி ஏற்றுவது விழாவினுடைய தொடக்கத்தின் ஒரு அறிகுறி, இது மட்டும்தானா என்று நாம் பார்த்தோம் என்றால் அப்படியாக மிக சுருக்கமாக இதை குறுக்கி பார்க்க முடியாது. இந்த கொடியேற்றம் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே ஒரு ஆழமான அழகான செய்திகளை எல்லாம் நமக்கு தருகிறது. நாம் எப்படி திருவிழா கொண்டாட வேண்டும், எப்படிப்பட்ட திருவிழா கொண்டாட வேண்டும், எவ்வாறு திருவிழா கொண்டாட வேண்டும், ஏன் திருவிழா கொண்டாட வேண்டும் என்கின்ற எல்லா செய்திகளையும் உள்ளடக்கியது தான் இந்த முதல் நாள்,
அது 9 நாட்கள், ஒரு சில இடங்களிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே 3 நாட்கள். இந்த முத்திரு நாட்களிலே நாம் எப்படி திருவிழா கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு பாதையை கொடுப்பது, ஆங்கிலத்திலே ரோட் மேப் என்று சொல்வார்கள். ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு வழிபாடு தான் திருவிழாதான் கொடியேற்ற அனுபவம். நீங்கள் வேளாங்கண்ணியிலே எல்லோரும் பாத யாத்திரையாக இங்கிருந்து பலரும் செல்ல போகிறீர்கள். அந்த கொடியேற்றுகின்ற ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றுகின்ற அந்த திருக்காட்சியை பல லட்சக்கணக்கான மக்கள் எப்படி கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பக்தி பரவசத்தோடு. இதையெல்லாம் நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. இவைகளின் மத்தியிலே இந்த விழா எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு இந்த கொடி மந்திரிக்கின்ற ஒரு திருச்சடங்கு ஒன்று உண்டு. வழக்கமாக இதை நம்ம ரொம்ப காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஃபாதர் ஏதோ ஒரு ஜெபம் சொல்கிறாரா, அதுவும் நம்முடைய பெந்தகோஸ்தே பாஸ்டருங்களாம் பாரு, எந்த புத்தகத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த கத்தோலிக்க பாதிரியார்கள் மட்டும்தான் எத்தனை வருடம் குருமடத்தில் படித்தா கூட இன்னும் பாராமல் ஜெபம் சொல்ல தெரியலையா, புத்தகம் வச்சு தான் சொல்கிறாங்க. இந்த பூசை கூட பாரு, தினம்தானே வைக்கிறாங்க, இந்த பூசை புத்தகத்தையே பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. என்கிட்ட கூட கேட்பாங்க, ஃபாதர் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த ஜபம்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணலையான்னு. மனப்பாடம் பண்ண முடியாது என்பது அல்ல, மாறாக தாய் திருச்சபை இந்த திருப்பலி ஜபங்களாக இருக்கட்டும், ஆசியுரைகளும் மந்திரிப்புகளும் என்று ஒரு பச்சை கலரில் ஒரு புத்தகத்தை குருக்கள் உங்களுடைய வீடுகள் மந்திரிக்கின்ற பொழுது அல்லது அருட்சாதனங்களை நிறைவேற்றுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவையெல்லாம் முறையாக அதிகாரபூர்வமாக திருச்சபை வடித்து கொடுத்திருக்கின்ற பக்தி நிறைந்த பாரம்பரிய ஜபங்கள், இறையியல் கண்ணோட்டத்திலே விவிலியத்தின் அடிப்படையிலே. அப்படியாக நம்முடைய திண்டிவனத்திலே இருக்கின்ற நம்முடைய TNBCLC என்று சொல்லுவார்கள், தமிழ்நாடு விவிலிய திருவழிபாட்டு மறைக்கல்வி ஒரு ஆணையம். அவங்க தான் இந்த ஜப புத்தகங்களெல்லாம் நமக்கு தயாரித்து கொடுப்பவர்கள். நிறைய படித்த இறையியல் ஆசான்கள், விவிலிய பேராசிரியர்கள், மூத்த அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், இப்படி எல்லாரும் சேர்ந்து பக்தி நிறைந்த குருக்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குறது அந்த ஜபம். அப்போ இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் ஒரு ஜபம் சொன்னேன். பச்சை கலர் புத்தகம் ஒன்று, அதை ஃபாதர் எனக்கு கொடுத்தாரு. அதில் கொடி ஏற்றுவதற்கான அந்த ஆசியுரை மந்திரிப்பு, கொடி மந்திரிப்பு ஜபம், அதை நான் ஜபித்தேன். அந்த நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவியுண்டு, உடனே ஈஸியாக எல்லோரும் சொல்லிடுவீங்க. என்ன சொல்லிடுவீங்க? ஆமாம், ரொம்ப அழகாக சொல்லிடுறீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, என்ன சொல்லிடுவீங்க? ஆமாம், மன்றாடுவோமாக அப்படின்னு மீதி நான் சொல்லணும் இல்லையா? குருக்கள் என்ன நாங்கள் சொல்கிறோம், என்ன நாங்கள் சொல்கிறோம்? அது நீ தானேப்பா சொல்கிற. நாங்கள் சொல்கிறத நாங்கள் சொல்லிட்டோம், நீ சொல்கிறத நீ சொல்லு. அந்த ஜெபம் பாருங்கள், ரொம்ப அழகான ஜெபம். அதில் ஒரு 3 முக்கிய கருத்துக்கள் இருக்கின்றன. நாம் பல சமயங்களில் வாசிக்கப்படுகின்ற ஜெபங்களில் ரொம்ப கவனம் கொடுக்கறதில்ல. அந்த நேரத்தில் ஃபாதரோட நம்ம நம்ம சொல்லிடுறோம், ஃபாதர் அவரோட ஜெபத்தை அவர் சொல்லிக்கிட்டோம். ஒவ்வொரு ஜெபமும் அவ்வளோ பெரிய பேர் உண்மைகளை தாங்கி இருக்கிறது. இந்த திருவிழா எப்படி கொண்டாட வேண்டும் என்கின்ற பாதையை வகுப்பதும் அதற்குரிய சவால்களை கொடுப்பதும் இந்த மந்திரிப்பு ஜெபங்கள். இந்த ஜெபத்தில் 3 காரியங்கள் இருக்குது மக்களே. ரொம்ப எளிமையாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கும் நாளானைக்கு ஜோரா நீங்கள் சிறப்பாக திருப்பலி இந்த திருவிழாவை இன்னும் அர்த்தமுள்ள வகையில் உங்களால் கொண்டாட முடியும். இப்போ திருவிழாவுக்கு பாருங்கள், ரொம்ப அலங்காரம், ஒரு அழகான கொடிமரம், ஆலயம் வண்ணம் பூசப்பட்டு இருக்கிறது, ரொம்ப ஜொலிக்கிறது, எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கிற பெரிய பெரிய தயாரிப்புகள். இது எல்லாமே ரொம்ப பாராட்டுதலுக்குரியவை. ஆனால் இது மட்டும்தான் திருவிழாவா? இல்லை ஃபாதர், நாளைக்கு நற்கருணை இருக்குது ஃபாதர், நாளான்னைக்கு தேர் இருக்குது ஃபாதர். சரி, இது மட்டும்தான் திருவிழாவா? அப்போ திருவிழா என்பது என்ன? அருமையானவர்களே, இந்த கொடி மந்திரிக்கிற பொழுது குருவானவர் சொல்லுகிற ஜெபத்தினுடைய 3 பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லுவார், ஆண்டவரே, உம் மக்கள் தயார் செய்திருக்கிற இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல. அதை நம்ம பார்க்குறோம், ரொம்ப தெளிவாக இருக்குது. உயர ஏற்றப்படுவது போல.
அதில் ஒரு ஜெபம் இருக்கிறது. இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எம்மக்கள் இவர்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. ரொம்ப முக்கியம். அப்போ திருவிழா கொடியேற்றத்தின் பொழுது நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான பாடம் என்ன? கொடி உயர்கிறது. கொடி மட்டும் உயர்ந்தா போதாது. ஆண்டவரே, மக்களுடைய உள்ளங்களும் யாரை நோக்கி உயர்த்தப்படணும்? உம்மை நோக்கி உயர்த்தப்படணும், கடவுளை நோக்கி உயர்த்தப்படணும். அப்போ திருவிழாவினுடைய முதல் நோக்கம் கொடி ஏறுகிறது. நம் அனைவருடைய உள்ளங்களும் இறைவனை நோக்கி உயர்த்தப்படணும். ரொம்ப முக்கியம். சரி, எப்படி உயர்கிறது? கொடி உயர்கிறது. இப்போ நம்ம கொடி ஏற்றணும். கொடி அழகா அசைந்து அழகா ஆடி மேலே போய் அழகா பறக்கிறது. எப்படி இருந்தால் கொடி பறக்கும் மக்களே? எப்படி இருந்தால் கொடி பறக்கும்? எப்படிங்க? என்ன இருந்தா? சிக்கல் இல்லாமல் இருந்தால் பறக்கும். சரி, அப்புறம் காற்று இருந்தால் பறக்கும். அப்புறம் அகலமாக இருந்தால் பறக்கும். அப்புறம் வெரி குட், லேசாக இருக்கணும் மக்களே, லேசாக இருக்கணும். கொடியில் ஒரு பெரிய கண்டு மாலையை கட்டி விடுங்களேன், பறக்குமா? அப்படியே சொயின்னு கீழே கிடக்கும், பறக்காது. கொடி பறக்க வேண்டுமென்றால் அழகாக பட்டொளி வீசி அது வருகின்ற காற்றிலே பறக்க வேண்டுமென்றால் கொடி லேசாக இருக்க வேண்டும். அப்போ நம் மக்கள், நம்முடைய உள்ளங்களெல்லாம் உயர ஏற்றப்பட வேண்டுமென்றால் நம்முடைய இதயங்களெல்லாம் லேசாகணும். ரொம்ப முக்கியம். கல்லான இதயமாக இருந்தால் கொடியில் ஒரு கல்லை கட்டி விட்டோம்னா கொடி பறக்காது, ஏறும் ஆனால் பறக்காது. கொடி உயர ஏற்றப்படுவது போல என் மக்கள் இவர்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. அப்போ திருவிழாவினுடைய, அது பங்கு திருவிழாவாக இருக்கட்டும், பகுதி திருவிழாவாக இருக்கட்டும், துணை பங்கு திருவிழாவாக இருக்கட்டும், எந்த திருவிழாவாக இருந்தாலும் இந்த திருவிழா என்பது சுத்திகரிப்பின் காலம். திருவிழா என்பது நம் ஆன்மாவை ஆயத்தப்படுத்துகிற காலம். திருவிழா என்பது நம்மை தூய்மைப்படுத்துகிற காலம். நம்முடைய ஆலய வளாகத்தை மட்டுமல்ல, நம்முடைய உயிருள்ள ஆலயங்களாகிய நம்முடைய ஆலய வளாகத்தையும் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அப்போ இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இப்போ இந்த பகுதியில், ஆரோக்கியபுரம் பகுதியில் இருக்கிற இந்த ஜோனில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா அன்பியங்கள் மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை நாடி வருகின்ற நம்முடைய பங்கினுடைய பல பகுதி மக்கள் எல்லாரும் இந்த திருவிழாவில் நான் பங்கெடுக்கிறேன் என்றால் என்னுடைய இதயம் இறைவனை நோக்கி உயர்த்தப்பட வேண்டுமென்றால் அது கல்லான இதயமாக இருந்தால் அது இறைவனை நோக்கி உயர்த்தப்பட மாட்டாது. அது கசிந்துருகின்ற கனிவான இதயமாக மாற வேண்டும். அப்போ ஒவ்வொரு திருவிழாவும் நம்மை சுத்திகரிக்கிற காலமாக, நம்முடைய பாவங்களுக்கு பொறுத்தலை பெற்றுத்தருகின்ற காலமாக, கடவுளுக்கும் நமக்குமான நம்முடைய பாவத்தினால் ஏற்பட்ட அந்த உறவு முறிவை புதுப்பிக்கின்ற காலமாக, இணைக்கின்ற காலமாக, புதுப்பிக்கின்ற காலமாக மாறணும். அப்போ இந்த ஜெபம் சொல்லுகிறது, ஆண்டவரே, இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல மக்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி உயர்த்தப்படணும். அதனால தான் திருவிழாவில் வழக்கமாக என்ன பண்ணுவோம் பாருங்க, எல்லா நோட்டீஸ்லையும் கீழே பங்கு சாமியாருங்க ஒரு அச்சடிப்பாங்க. இந்த திருவிழா நாட்களில் மெழுகுவர்த்தி விற்கப்படும் குறிப்பு பின்னாடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? திருவிழா வரியெல்லாம் முறையாக செலுத்தணும். அப்புறம் என்ன இருக்கும் இன்னொன்று? யார் சொல்லுவீங்க? அது உங்கள் யாருக்கும் தெரியாது. ஏன் என்ன சொல்லுவீங்க? அடுத்தாப்புல மெழுகுவர்த்தி விற்கப்படும், திருப்பலி ஒப்பு கொடுக்க பதிவு செய்யப்படும். அதை சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், திருவிழா நாட்களில் பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கப்படும். அப்போ உங்களுடைய இதயங்கள் எல்லாம் லேசாக மாறணும்னா நாம் நிச்சயமாக நம்முடைய தூய்மைப்படுத்துதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நல்ல பாவ சங்கீர்த்தனம், நல்ல ஒப்புரவு, நல்ல சமாதானம், சண்டையோடு இருப்பவர்கள், பிரிந்திருப்பவர்கள், இந்த திருவிழா நாட்கள் புதுப்பிக்கின்ற காலம், தூய்மைப்படுத்துகிற காலம். அப்போதான் கொடி உயர ஏற்றப்படுவது போல நம்முடைய உள்ளங்களும் இறைவனை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். இறைவனை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள், நம்முடைய பார்வை இறைவனின் மீது பதிய வேண்டும்.
இறைவனின் மீது நம்முடைய பார்வைகள் பதிய வேண்டுமென்றால் இந்த திருவிழா நாட்களிலே பாவ சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். குருக்களை நீங்கள் சண்டையிட்டு கேட்க வேண்டும். ஃபாதர் உட்காருங்க ஃபாதர், நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருச்சபை குருக்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை இறைமக்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நல்ல பாவ சங்கீர்த்தனம் உங்கள் இருதயங்களை லேசாக்குகிறது. நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் உங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அது இறைவனை நோக்கி மேலெழும்ப செய்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், தூபம் போல் என் ஜெபம் இறைவா உம்மை நோக்கி வரணும். பாருங்க, தூபம் மேலே போகுதா? புகை மேலே போகுது. ஏன்? புகை அவ்வளவு லேசானது, அது மேலே எழும்பி செல்ல வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மேலெழும்பி வேண்டுமென்றால் நம்முடைய இதயங்கள் லேசாக வேண்டும். கல்லான இதயங்கள் கசிந்துருக வேண்டும். இரத்த சிவப்பாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள் அது வெண்பனி போல் மாற வேண்டும். அப்படி என்றால் இந்த திருவிழா நாட்கள் ஒப்புரவின் நாட்கள். திருவழிபாட்டு முறைப்படி நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வதும், இன்னொன்று நம்முடைய குடும்ப உறவு முறைகளில் சரி செய்து கொள்வதும். இந்த கோவிலில் கமிட்டி இருப்பாங்க, அன்பிய தலைவர்கள் இருப்பாங்க, இந்த பகுதியில் இருப்பாங்க. நீங்கள் தேர் வர்றதுக்கு முன்னாடி அவர்களோடு சமாதானம், நல்லுறவுகள், இவையெல்லாம் திருவிழாவினுடைய உன்னதங்கள். மிக ஆடம்பரமான திருவிழா கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ள திருவிழாவிற்கு நம்மை அழைக்கின்றது. அப்போ இந்த கொடி ஏற்றுகின்ற பொழுது முதல் விண்ணப்பம், ஆண்டவரே இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல என் மக்கள் இவர்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. உயருமா மக்களே? உங்கள் இதயங்கள்லாம் இறைவனை நோக்கி உயருமா? உயருமா? சத்தம் வரலையே. ஆமாம். அப்படின்னா உங்களை நீங்கள் இப்படிப்பட்ட ஒப்புரவிற்கு இறைவனோடும் மக்களோடும் ஒப்புரவாகி திருவிழாவை கொண்டாடுங்கள். ரெண்டாவது, இந்த கொடி மந்திரிக்கின்ற பொழுது, ஆண்டவரே இம்மக்கள் தயார் செய்திருக்கிற இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இம்மக்கள் இவர்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. அடுத்த ஜெபம் பாருங்க. இத்திருநாட்களில் நம்ம ஊருக்கு இது, நம்ம பகுதிக்கு இது முத்திரு நாட்கள், 3 நாள். இந்த முத்திரு நாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும். இப்போ பாருங்க, முன்னாடி கொடின்னோம், இப்போ திருக்கொடிங்கிறோம். அப்படித்தானே? ஏன் இப்போ திருக்கொடி ஆயிடுச்சு? திருக்கொடி எப்படி ஆனது? அது ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு. அப்போ இந்த முத்திரு நாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் பாதுகாவலர். யார் நமக்கு பாதுகாவலர்? ஆரோக்கிய அன்னை, அன்னை மரியாள். தங்கள் பாதுகாவலரின் முன்மாதிரிகையை பின்பற்றி. ரெண்டாவது இதுதான். அப்போ இந்த திருவிழா ஒவ்வொரு ஆலயத்திற்கும், ஒவ்வொரு சிற்றாலயத்திற்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாதுகாவலர். நம்முடைய பங்கிற்கு பத்திரிசியார் பாதுகாவலர். நம்முடைய தோமையார் தேசிய திருத்தலத்திற்கு தோமையார் பாதுகாவலர். நம்முடைய இந்த ஆரோக்கியபுரம் பகுதிக்கு ஆரோக்கிய அன்னை பாதுகாவலி. அப்போ இந்த திருநாட்களில், இந்த முத்திரு நாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் ரொம்ப முக்கியம். இந்த திருக்கொடியை காணணும். இந்த 3 நாட்களில் உள்ளே வரும்போது வெளில வரும்போது தலை கீழே குனிஞ்சிக்கிட்டே வரக்கூடாது. கண்ணை உயர்த்தி அந்த கொடியை பார்க்கணும். அதில் ஒரு செய்தி இருக்கிறது. சும்மா அதனுடைய அழகை பார்த்து பிரம்ம அல்ல, மாறாக அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆரோக்கிய அன்னை அங்கே பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிற அந்த அன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்தி சொல்லுகிறது? இந்த முத்திரு நாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் அவர்தம் முன்மாதிரிகை. எவர்தம் முன்மாதிரிகை? ஆரோக்கிய அன்னையினுடைய முன்மாதிரிகையை பின்பற்றணும். ரெண்டாவது, ஒன்று நம்முடைய இதயங்கள் லேசாகணும், அப்போதான் அது உயர ஏற்றப்படணும். ரெண்டாவது, பாதுகாவலருடைய முன்மாதிரிகையை பின்பற்றணும். நம்முடைய அன்னையினுடைய முன்மாதிரி என்ன? இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு கூட பாருங்க. இன்னைக்கு கொடியேற்ற விழா. அன்னை இறை நம்பிக்கையின் முன்மாதிரி, இறை நம்பிக்கையின் முன்மாதிரி. அப்போ அன்னை மரியாள் நிறைய விஷயத்துக்கு முன்மாதிரி, நிறைய விஷயத்துக்கு முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஆகட்டும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவங்க முன்மாதிரி. அவரது முன்மாதிரியை பின்பற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக நாம் இருக்கணும். இதை நமக்கு யார் சொல்லித்தர்றது? நம்முடைய பாதுகாவலி ஆரோக்கிய அன்னை சொல்லித்தருகிறாள்.
அப்போ ஆரோக்கிய அன்னையினுடைய முன்மாதிரி, வேற எல்லாம் முன்மாதிரிலாம் என்ன, நிறைய அவருடைய இதயத்தை ஊடுருவுகிறது. நிறைய சொல்லனா துன்பங்கள், அந்த நேரத்தில் படபடுத்து போகல, ஆத்திரமாகல, ஐயோ இப்படி ஆயிருச்சே, கடவுளை சபிக்கலை, மாறாக எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி தியானித்தவள். அது ஒரு அழகான முன்மாதிரி. பாருங்க, மாதாவினுடைய முன்மாதிரி பாருங்க. ஆகட்டும் என்று இறை திருவுளத்திற்கு பணிகின்றாள். எலிசபெத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே ஓடோடி சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்கிறாள். அது அன்னை மரியாளுடைய முன்மாதிரி. தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இதயத்தில் வைத்து கடவுளை திட்டாமல், விதியை நினைத்து நொந்து போகாமல், கடவுளுடைய வார்த்தைக்கு அவள் தியானம் செய்கின்றாள், ஜெபத்தில் இருக்கிறாள். இது ஒரு முன்மாதிரி. கானா ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க, அங்கே ரசம் தீர்ந்து போய்விட்டது. உடனடியாக யாருமே கேட்காம அவங்களே போய் அந்த ரசம் அங்கே கிடைப்பதற்கு, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுவதற்கு, அந்த முதல் புதுமை செய்வதற்கு தன்னுடைய மகனை உற்சாகப்படுத்துகிறாள். அதில் அவள் முன்மாதிரி. அப்போ பாருங்க, அன்னை மரியாள் எவ்வளோ பெரிய முன்மாதிரி. தன்னுடைய மகன் பாடுகளை பட்டு அந்த கல்வாரியில் போகின்ற பொழுது அந்த மகனோடையே பின்தொடர்ந்து மகனுக்கு ஆறுதலாக இருக்கிறாள். அது ஒரு பெரிய முன்மாதிரி. மகன் இறந்த பிறகு அந்த சீடர்களெல்லாம் சிதைந்து போகாமல் அவங்கள ஒன்றா கூட்டி வச்சு தூய ஆவியானவருடைய வருகை வந்த பொழுது அவங்களெல்லாம் ஜெபத்திலும் நம்பிக்கையிலும் உற்சாகப்படுத்தியதில் அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரி. அப்போ அவர் தான் முன்மாதிரியை இந்த நாட்களில் பின்பற்றணும். எதற்கெல்லாம் அன்னை மரியாள் முன்மாதிரி? இறை திருவுளத்திற்கு பணிதலில் அவள் முன்மாதிரி. எலிசபெத்துக்கு ஓடோடி சென்று உதவி செய்தலில் அவர் முன்மாதிரி. கானா ஒரு திருமணத்தில் பரிந்துரை செய்ததில் அவர் முன்மாதிரி. மற்றுமாக சிலுவையின் அடியில் தன் மகனுடைய துன்பத்தில் பங்கெடுத்ததில் அவள் முன்மாதிரி. துன்பங்கள் வந்த பொழுது கடவுளை வசைபாடாமல் தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்ததில் முன்மாதிரி. தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து தூய ஆவியானோருடைய வருகையின் போது ஜெபத்தில் ஈடுபட்டதில் அவள் முன்மாதிரி. அப்போ எவ்வளோ பெரிய பாடங்கள்லாம் மாதா கிட்ட கற்றுக்கொள்ளலாம். இவ்வளோ பெரிய முன்மாதிரியான தாய்க்கு தான் விழா எடுக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஜெபத்தில் 3 காரியங்கள் சொன்னேன். 1, கொடி லேசாக இருப்பது போல் நம் இதயங்கள் லேசாக வேண்டும், அது ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக. 2வது, இந்த திருநாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றணும். அப்போ ஆரோக்கிய அன்னையுடைய முன்மாதிரிலாம் என்ன? அப்போ நம்ம இதை பற்றி பேசணும், இதை பற்றி வீடுகளில் பேசணும், மறையுறையில் கேட்கணும், விவிலியத்தை வாசிக்கணும். அன்னை மரியாளுடைய பிரசங்கங்கள்லாம் இப்போல்லாம் நிறைய யூடியூப்பில் இருக்குது, எல்லெல்லாமா இருக்குது. அதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். அப்போ அன்னை மரியாள் வாழ்ந்ததை போல் நான் வாழ முடியுமா? கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு புண்ணியத்தையாவது மாதாவினுடைய புண்ணியங்களில் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இதெல்லாம் முயற்சி செய்யணும் மக்களே. திருவிழா என்பது ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஜோராக இருந்துட்டு போகிறது அல்ல திருவிழா. திருவிழா என்பது நம்மை தூய்மைப்படுத்துவது, ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி கொடுப்பது, தூய வாழ்வை நமக்கு கொடுப்பது, தீமைகளை விளக்குவது. இதெல்லாம் திருவிழாவினுடைய அழைப்பு. அதைத்தான் கொடி சொல்லுகிறது. கொடி ஏற்றுவது சும்மா சடங்கு மட்டும் இல்லை. லைட்டு போடு, வானவேடிக்கை போடு, வெடியை போடு, பேண்டை போடு, பாட்டை போடு, இதெல்லாம் மக்களே அதுவும் இருக்கணும். அதெல்லாம் தேவை தான். அது ஒரு ஜாலி, அது ஒரு குஷி. ஆனால் அது மட்டுமே திருவிழா இல்லை மக்களே. திருவிழா என்பது ரொம்ப ஆழமானது. திருவிழா என்பது ரொம்ப ஆசீர்வாதமானது. அப்போ இந்த திருக்கொடியை அது லேசாக இருப்பது போல் நம் இதயம் லேசாகும். நம்பர் 1. 2வது, அன்னை மரியாளுடைய முன்மாதிரி நாம் பின்பற்றணும். 3வது பாருங்க, இந்த ஜெபத்தில் என்னடா இது இவ்வளோ இருக்குதா, ஃபாதர் ஏதோ சொன்னார்னு பார்த்தோம், அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெபத்திலும் அவ்வளோ அர்த்தம் இருக்குது மக்களே. சாமியாருங்க பூசையில் சொல்கிற ஜெபமாக இருக்கட்டும், தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிற ஜெபங்களாக இருக்கட்டும், திருச்சபை வார்த்து வடித்து கொடுத்திருக்கிற அத்துணை ஜெபங்களிலும் அவ்வளவு ஆழம் இருக்கிறது. 3வது பாருங்க, அந்த ஜெபம் இப்படி முடியும். ஆண்டவரே, இந்த திருநாட்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் பாதுகாவலரின் முன்மாதிரியை பின்பற்றி கடைசியாக என்ன முடியும்னா உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. சொல்லுங்க எல்லாரும். ஆமாம் மக்களே, உகந்தவர்களாக மாறணும். யாருக்கு உகந்தவர்களாக மாறணும்? அது முக்கியம். அப்போ ஒரு திருவிழாவினுடைய நோக்கம், இந்த திருவிழா நோக்கத்தை எல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா எந்த ஊர்லேயாவது திருவிழாவில் சண்டை வருமா? எந்த ஊர்லேயாவது ஜாதி பிரச்சனை வருமா? இந்த தெருவுக்கு வரக்கூடாது, அந்த தெருவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுமா? இதை எவனுமே கடைபிடிக்கிறதில்ல. அதனால தான் ஊரில் ஜாதி சண்டை, இதில் பிரி வாங்காத சண்டை,
இல்லை சின்னவன் பெரியவன், நீ கிட்ட வராத, நான் தான் ஏறுவேன், நான் தான் தேரில் ஏறுவேன். இந்த எல்லா சண்டைக்கும் காரணம் இந்த ஜெபத்தை யாரும் கற்றுக்கிறதில்ல. இந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சிட்டோம்னா, அட எவ்வளோ சில்லறையாக நம்ம நடந்துக்கிறோன்னு நம்மளை நாமளே நினச்சி கேலி பேசுவோம். பாருங்க, கடவுளுக்கு உகந்தவர் மனுஷாளுக்கு உகந்தவர்களாக அல்ல, கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறணும். அப்படின்னா ஒவ்வொரு திருவிழாவும் இறை அச்சத்தையும் பிறர் அன்பையும் கொடுக்கணும். ஃபியர் ஆஃப் காட், ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம்ங்கிறாங்க. நம்ம ஞானம் உள்ளவர்களாக மாறணும். இறை அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம். இன்னைக்கு நிறைய திருவிழாக்கள்ல இறை அச்சமே கிடையாது, இறை அச்சமே கிடையாது, குறைஞ்சு போச்சு. நிறைய வேடிக்கை எல்லா ஊர்லையும், எல்லா பங்களையும், எல்லா ஊர்லையும், நான் இருக்கிற பங்களையும், நீங்கள் இருக்க பங்களையும், எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. காரணம், திருவிழா என்பது வெற்று ஆரவாரம், வேடிக்கை, பெருமை. என் ஊர் பெருமை, நான் எப்படி திருவிழா கொண்டாடினேன் பார்த்தியா, இது தான் இன்னைக்கு ஜாஸ்தியாக போயிடுச்சு மக்களே. ஆனால் திருவிழா, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் திருவிழாக்கள்லாம் நான் வெறுக்கிறேன்யா, கொமட்டல் வருதியா. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கொமட்ட வருது உங்கள் திருவிழா கொண்டாடினாலே. ஏன்னா அதில் நீதி இல்லை, அதில் நேர்மை இல்லை, அதில் அன்பு இல்லை. அருமையான மக்களே, ஆரோக்கியபுர மக்களே, இந்த திருவிழாவை ஜோராக கொண்டாடுங்க. இன்னும் எவ்வளோ விமர்சையானாலும் கொண்டாடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அத்தோடு நிறுத்திடாதீங்க, அத்தோடு நிறுத்திடாதீங்க. இந்த எல்லா ஆடம்பரங்களுக்கு மத்தியிலும் அர்த்தங்களையும் தேட வேண்டும். அப்போ நம்முடைய இதயம் லேசாக மாறி அக்கொடி போல பறக்கணும். ரெண்டாவது, அந்த கொடியில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பாதுகாவலர் நமக்கு ஆரோக்கிய அன்னை. அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய முன்மாதிரிகை, அந்த முன்மாதிரிகையை பின்பற்ற முயற்சி செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். இதை பற்றி யோசிக்கணும். முன்மாதிரியை பின்பற்றி அதனுடைய நோக்கம் என்ன, ஒரு திருவிழாவினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, எண்ட் ரிசல்ட் கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. அது எப்படி, கடவுளுக்கு எப்படி மக்களை உகந்தவர்களாக மாறணும் வேதம் சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51, 52 பாருங்க. இயேசு அந்த காணாமற் போன எருசலேம் தேவாலயத்தில் கண்டுபிடித்த பிறகு அங்கே பாருங்க, இயேசு நாசரேத்தை சென்றடைந்து தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பணிந்து நடந்தார். எப்படி நடந்தார்? பணிந்து நடந்தார். பணிந்து நடந்ததுனால என்ன விளைவு? அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவரானார். ரொம்ப அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறணும்னா நம் வாழ்க்கையில் பணிவு வேண்டும். பணிவு என்பதுதான் தாழ்ச்சி, பணிவு என்பதுதான் கர்வம் இல்லாமை, பணிவு என்பதுதான் தற்பெருமை இல்லாமை, பணிவு என்பதுதான் சுயநலம் இல்லாமை. அப்ப இந்த பணிந்து நடத்தல், தன் தாய்க்கும் தந்தைக்கும் கடவுளே பணிந்து நடக்கிறார், கடவுளுடைய குமாரன் இயேசு பணிந்து நடக்கிறார். அந்த பணிந்து நடப்பதனால் என்ன நடக்கிறது? அவர் ஞானத்தில் வளர்கிறார், உடல் வளர்ச்சியில். அப்படின்னா என்ன? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதாண்டா ஆமா வளர்ச்சி. நம்ம பாடுறோம். அப்ப இதை பாருங்க, நம்முடைய திருச்சபை இந்த திருவிழா கொண்டாட்டத்தின் வழியாக ஒரு பெரிய ஆன்மீக பாடம் கொடுக்கிறது, ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி கொடுக்கிறது, ஒரு சுத்திகரிப்பு கொடுக்கிறது, ஒரு தூய்மை சடங்கு செய்கிறது. அதுதான் கடவுளுக்கு உகந்தவர். திருவிழா முடிஞ்சோன அந்த ஊர்ல எல்லாரும் திருவிழாவுக்கு முன்னாடி இருந்ததை விட 1 இன்ச்சு கூடுதல் பரிசுத்தமாயிட்டாங்கன்னா அந்த திருவிழா பெஸ்ட். அது இல்லை அப்படின்னா அந்த திருவிழா கோவிலுக்கு சென்று குளத்தில் குளித்து சேற்றை பூசி கொண்டு வருவது போல் மாறிவிடும். நாம் எல்லோரும் குளத்தில் குளித்து பாவம் கழுவி உடலின் அழுக்கும் உள்ளத்தின் பாவமும் கழுவப்பட்டு மேலே வர வேண்டும். அதுதான் திருவிழா. அப்ப திருவிழா கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. இதுதான் இந்த கொடி மந்திரிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற ஜபம். இந்த ஜபத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாருங்க மக்களே. அப்ப 1, இதயங்கள் லேசாகணும். 2, முன்மாதிரியை பின்பற்றணும். 3, உகந்தவர்கள் ஆகணும். கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆகணும்னா பணிந்து நடக்கணும். குடும்ப வாழ்க்கையில் பணிவு என்பது அடிமைத்தனம் என்பது அல்ல. பணிவு என்பது தாழ்ச்சி, கர்வம் இல்லாமை, அகங்காரம் இல்லாமை, ஆணவம் இல்லாமை, எல்லோரையும் மதித்தல், எல்லோரையும் பாராட்டுதல், எல்லோரையும் தட்டி கொடுத்தல், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டல், எல்லோருக்கும் மதிப்பு கொடுத்தல். அதுக்கு பேர் தான் பணிவு. இந்த பணிவு இல்லாத பாரு எதுக்கும் அடங்க மாட்டான், கர்வமா இருப்பா, ஆணவமா இருப்பா,
ஆனால் பணிவு என்பது அழகான புண்ணியம். இந்த பணிவு தான் உன்னை கடவுளுக்கு உகந்தவர்களாக, மனிதருக்கும் உகந்தவர்களாக உன்னை மாற்றுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு எப்படி வளர்ந்தார்? அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவரானார். நாமும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திருவிழாக்கள், நவநாட்கள், முத்திரு நாட்கள், பக்தி முயற்சிகள், திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள், திருப்பலி, அருட்சாதன கொண்டாட்டங்கள், நற்கருணை ஆராதனை, இது எல்லாம் என்னை கடவுளுக்கு உகந்தவராக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்ற நாம் திருவிழா எடுக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கலைஞர் நகரில் ஆரோக்கியபுரத்தில் கொண்டாடப்படுகின்ற இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழா நம்ம எல்லாருக்கும் ஒரு சுத்திகரிப்பின் திருவிழாவாக, நம்மை தூய்மைப்படுத்துகிற திருவிழாவாக, நம்மை ஆன்மீக வாழ்க்கையில் பலப்படுத்துகின்ற திருவிழாவாக, நம்முடைய சமூக வாழ்க்கையிலே சமாதானத்தை அமைதியை விரும்புகின்ற மனிதர்களாக நம்மை மாற்றுகின்ற திருவிழாவாக இந்த திருவிழா மாற்றிட்டா திருவிழா ஜோர் மக்களே, சூப்பராக கொண்டாடுவோம். இன்னும் கூட லைட்டை வாரி விடுங்க, இன்னும் கூட மலர் மாலைகளை போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அத்தோடு நிறுத்திடாதீங்க. இதயங்கள் லேசாகட்டும் பாவ சங்கீர்த்தனத்தால். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவோம். நம்முடைய ஜபத்தினாலும் தவத்தினாலும் கடவுளுக்கு உகந்தவர்களாக பணிவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் அற்புதமான திருவிழா கொண்டாடி ஆனந்தமாக இறை அருளை பெற இந்த தெய்வீக திருப்பீடத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த பகுதியும் நன்றாய் வாழ உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். எழுவோம் நம்முடைய மன்றாட்டு.